வணக்கண்டா புள்ள ஆறா பயலுங்க மதுரையிலேருந்து கொடூரமா மாப்பிளம் 15 வர்றப்ப தெரியுது மாப்பிள்ள டியூ கட்டணும். என்ன செய்ய மாப்பிள்ள கடை மேலே கடை கடை அடி மேலே அடி கடந்தே மாப்பிள்ள வாழ்க்கையே கடனில் தான் ஓடுது மாப்பிள்ள. டியூ கட்டுறப்ப அந்த 15 டியூ கட்டிட்டோம்னா அப்படியே மனம்மா சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள. திருப்பி அடுத்த 15 வந்து டியூ கட்டுறப்ப காசு இல்லை, வீட்டு வாடகை லோனு அங்கே இங்கே ஆஃபீஸுக்கு பீஸு காசு எங்கிட்ட ஒன்றும் சமாளிக்க முடியல. காசு வருது அப்படியே கடனுக்கு போயிடுது, ஒன்றுமே நிற்கலை. இப்போ திருப்பி 15 வந்துருச்சு டிவி கட்டுறேன்னு. வண்டி சர்வீஸ் இருக்குது, எக்ஸ்ட்ராவே சர்வீஸு டைம் முடிஞ்சு போய் 600 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓடிடுச்சு. நான் 15 டியூவை கட்டுறதா வண்டி சர்வீஸ் பண்ணுறதா ஒன்றுமே பண்ண முடியாது மாப்பிள்ள. ரொம்ப மன உளைச்சல் ஆகுது. என்னடா வாழ்க்கைன்னு இருக்கு மாப்பிள்ள. கடை மேலே கடை மாப்பிள்ள, அடி மேலே அடிதான், கடை மேலே கடைந்தேன். என்ன செய்யணும்னு தெரியல. யாரும் கேரளா எங்கிட்ட அந்த ஏற்காடு இங்கிட்ட எதுவும் சுற்றி பார்க்கணும்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணணும் மாப்பிள்ள, போயிட்டு வருவோம். ஏதோ எனக்கு வாடகை வந்த மாதிரி இருக்கு, அவங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி விட்ருவோம். உங்களை மனமாக ஜாலியாக என்ஜாய் பண்ண விட்ருவோம். நல்லா டான்ஸ் ஆடுறதுன்னு எல்லாமே அனைத்து வகையான போட்டுருவோம். நம்ம வண்டி ஆறா பயலுகளை கான்டாக்ட் பண்ணு, எங்கேனாலும் போவோம். நல்லா ஊர் சுற்றி காமிக்கிறோம் உங்களுக்கு. கான்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு வாடகை வந்த மாதிரி இருக்கு. நான் விஜய் டிவி ஒட்ட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னன்னு பார்த்து லைனில் வாங்க மாப்பிள்ள, வச்சிடவா. லைட்டாக கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது, பார்த்துக்குறோம். எதையும் பார்ப்ப விடு மாப்பிள்ள. காலப்பட்டு என்ன செய்ய போகிறேன். 2 days ஜாலி டுமாரோ காலின்னு போயிட்டே இருக்கு மாப்பிள்ள. வரா மாப்பிள்ள. எல்லா டிரைவரும் அப்படி தான் இருப்பீன்னு நினைக்கிறேன். நான் மட்டும் இல்லை, எல்லோரும் அப்படி தான் புலம்புறீங்க. சங்கடம் தான், பார்த்துக்குறோம். பாய்.